அனைவருக்கும் வணக்கம். லைஃப் சக்ஸஸ் தெரப்பி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த எபிசோடு மூலிகை பற்றி சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக குழந்தை இல்லாத நபர்கள் இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இதுதாங்க ரொம்ப மறைக்கப்பட்ட உண்மையை உங்கள் கையில் சொல்கிறேன். மறைக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது இந்த மூலிகை தாங்க. அந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு வீடு தூரம் போயிட்டு 3வது நாள் 2 பேருக்குமே இந்த மெடிசன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லாதால 48 நாள் மெடிசன் சாப்பிட்டா தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும். இது உண்மைங்க, நான் சொல்கிறது பொய் இல்லை. இந்த மருந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் தேட ஆரம்பித்தாவே சொல்லுவாங்க, இது ஆண்மை குறைவை கட்டுப்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்தும், A to Z. இது யுனானியில் கலப்பாங்க, சித்தாவில் கலப்பாங்க, ஆயுர்வேதிக்கில் கலப்பாங்க. ஏன்னா இந்த மருந்து இல்லாத லேகியமும் இல்லை, சூர்ணமும் இல்லை. இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஆணுக்கு பால்ட்டு, பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மாதிரி. ஆணுக்கு என்ன பிரச்சனை? விந்தணுக்கு மட்டும்தான் பிரச்சனை. விந்துவில் செமனுடைய கவுண்ட்டு கம்மியாக இருந்தால் குழந்தை பிறக்காது. அந்த செமனுடைய கவுண்ட் எது அதிகமாக்கும் அப்படின்னா இந்த மருந்தை விட்டால் எந்த மருந்து இல்லைங்க. அதை தான் இந்த மருந்து பியூராக போங்க. ஏன்னா இப்போலாம் மூலிகை நம்ப முடியலைங்க. நிறைய நாட்டு மருந்து கடையில் எல்லாம் அப்படியே பாட்டிலாக விற்பாங்க. எல்லாம் போர்ஜரிங்க. நீங்களே முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க அப்படின்னா கிராமத்து பக்கத்தில் கண்டிப்பாக உங்கள் நபர் யாராவது தெரியும். அவங்க மூலிமா பிரித்து எடுத்துன்னு அழகாக நயலில் போட்டு உணர்த்திட்டு தூள் பண்ணி வச்சுங்க. காலையில் மாலையில் பாலில் தான் சாப்பிட்ணும். அதுவும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் 48 நாள் எடுங்க. உங்களுக்கு எந்த கடவுள், ஆனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை வேண்டுங்க. ஏன்னா உங்கள் குலதெய்வம் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு குடும்பத்தில் சக்ஸஸ் ஆகும். குலத்தை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம். அதை நம்ம மறந்துட்டோம். அழகாக வேண்டுங்க. இந்த மெடிசனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எடுங்க. யாரையும் பிரிக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக நான் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன், நிறைய பொருள் விரயம் பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸே ஆகலை அப்படின்னா இதை எடுங்க. இது 48 நாள். ஏங்க இது என்ன ஃப்ரீயாக தானே வருது? 1 டோஸுக்கு 2 டோஸ் கூட எடுக்கலாம். ஏன் 48 நாள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ராசி 12, நட்சத்திரம் 27, நவகிரகம் 9. இதுதாங்க கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் வீட்டில் குழந்தை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பணத்தை காக்கிறதுக்கும் உங்கள் குலத்தை காக்கிறதுக்கும் தெய்வம் இருக்கும்போது உங்கள் குழந்தை இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எபிசோடில் ஸ்பெஷலாகவே மூலிகை பற்றி போட சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் மூலிகை தானே படிச்சிங்க, ஏதேதோ சொல்கிறீங்க, மூலிகை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு. தயவு செய்து இந்த மூலிகையை ஃபாலோ பண்ணுங்கள். இது பேர் ஓரிதை தாமரை. இது ஒரே இதையாக தான் பூ இருக்கும். இதை என்ன பண்ணுங்க, அழகாக பிரிச்சுன்னு வாங்க. அப்படியே வாயில் போட்டால் வழவழன்னு இருக்கும். வேறு என்ன, கசக்காது, துவர்க்காது, இனிக்காது, வழவழத்தன்மை இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ இது சக்ஸஸ் ஆகும். இதை பாலில் தான் சாப்பிட்ணும். 2 வேளை சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பயன்பெறணும் அப்படின்னு என்னுடைய நோக்கம். 2வது, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் மட்டுமே அனுபவிச்சா போதாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்கள் தேவைக்காக அனுபவிக்கணும். ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய தத்துவமே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, நல்ல விஷயத்தை மட்டும்தான், வேறு எந்த விஷயத்தை நான் சொல்ல வரல, நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது இதை நீங்கள் லைக் பண்ணியோ சப்ஸ்கிரைப் செய்யோ இல்லை ஷேர் பண்ணாலோ அதனுடைய அவங்க யூஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுது இல்லையா, அதனுடைய புண்ணியம் உங்களை சேரும். இதுதாங்க தத்துவம், மகா தத்துவம். இது எப்படின்னா, கொடுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் அளக்கின்றபடி உங்களுக்கும் அளக்கப்படும். நன்றி. அடுத்த எபிசோடில் நிறைய ஒவ்வொரு மூலிகையாக போடுறேன், நிறைய விஷயத்தை பேசுகிறேன். இதை நான் உங்களை என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கடவுளை மட்டும் நம்பணும், வேறு யாரையும் நம்ப கூடாது. அவர் நினச்சா உங்களுக்கு இந்த டைமில் இந்த டேட்டில் குழந்தை பிறக்கும். நன்றி, வணக்கம்.